அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய பேரருள் புனிதமான ஸலவாத்துடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் ஒன்று கூடி இருக்கின்றான். எந்த ஒரு செயலும் அல்லாஹ்விடத்தில் உகப்பானது எதுன்னா இக்லாஸ். இக்லாஸுக்கு ஒரு பெரிய பலம் அல்லாஹ் கொடுக்குறான். அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான். பெரிய அமலுக்கு உண்டான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான். நாம் பார்க்குறோம், வழியில் ஏதோ ஒரு முள்ளோ அல்லது ஏதோ ஒரு வேதனை தரக்கூடிய பொருள் இருந்துச்சு, அதை அவர் இக்லாஸான முறையில் எடுத்து போடுவாரே ஆனால், ஓரமாக போட்டுருவாரே ஆனால், அதை கொண்டு அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு பெரிய அமல் இல்லை. அப்போ அல்லாஹ் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? இக்லாஸ், மன தூய்மை. எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதுல மிகப்பெரிய வெற்றி இருக்கு உங்களுக்கு. அதற்கு அல்லாஹ்வே பலத்தை கொடுத்துட்றான். மிகப்பெரிய பலத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். நாம நினைக்கிறோம் இக்லாஸா நாம நின்னா போதும், அந்த காரியங்களை அல்லாஹ்வே நடத்துவான். நான் இக்லாஸா தொழுக வேண்டும் என்பதற்காக தக்பீர் கட்டிட்டா அதற்கு உறுதுணையாக யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கின்றான். அந்த இக்லாஸோட நாம் அதற்காக தான் ஒது முதலியே பண்ணோம். அந்த ஒது செய்யும் பொழுது நாம அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். நாம ஒது செய்யும் பொழுது அந்த ரப்பிடத்துல நாம பாவ மன்னிப்பு நாம தேடணும். அல்லாஹ் ஒது செய்யும் பொழுது இக்லாஸாக நாம துவா கேட்கிற துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். இப்போ அது ரொம்ப பயபக்தியோட நாம ஒது செய்யறோம். ஒது செய்துட்டு வந்து தொழுக சொல்ல இக்லாஸ் அங்கே ஏற்படுத்துறோம். அப்போ எந்த இக்லாஸ் நாம தொழுக சொல்ல எந்த ஒரு எண்ணங்களும் தீய எண்ணங்களும் வராது, தேவையில்லாத எண்ணங்கள் வராது. அதனால நாம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் இக்லாஸோட பயபக்தியோடு செய்யும் பொழுது அல்லாஹு தாலா உறுதுணையாக இருக்கின்றான். அந்த காரியங்களுக்கு பன்மடங்கு அல்லாஹ் நன்மைகளை தரான். நீ இக்லாஸ் இல்லாத நீ எவ்வளவு அமல்கள் செய்தாலும் சரி, எத்தனை ரக்அத் தொழுதாலும் சரி, அதுல இக்லாஸ் இல்ல, எண்ணங்கள் எங்கேயோ இருக்கு அப்படி என்னால் அந்த தொழுகை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட இபாதத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இக்லாசுடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பர்களே, ஒரே ஒரு செய்தி, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திகள் தான். முன்னொரு காலத்துல, பனி இஸ்ராயல் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் காட்டு பக்கம் போனார். காட்டு பக்கம் போனா ஒரு பெரிய கூட்டம் மரம் ஒன்று இருக்கு, அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர் பார்த்தார், என்ன இது அநியாயமா இருக்கு, ஒரு மரத்தை போய் வணங்குறாங்க, அல்லாஹ்வை தானே வணங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனிதர் பார்க்கிறார். உடனே நேரா கோபத்தோட வீட்டுக்கு போனார். அந்த மரத்தை வெட்டி வீழ்த்துன்னு போனார். கோபத்தோட போனார். வீட்டுக்கு கோடாரி எடுத்துட்டு வந்தார். வந்தா எந்த காரியங்கள் செய்யும் பொழுதும் எங்க யார் இருப்பா இடையில? இப்லீஸ், ஷைத்தான் வந்துட்டான், இடையில வந்துட்டான். அவரு இக்லாஸா போனார். அவர் இக்லாஸா போனார். பாருங்க, அதாவது அல்லாஹ் கிட்ட சவால் விட்டுட்டு வந்தவன் தான் யாரு? இப்லீஸ். அல்லாஹ் கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? இப்லீஸ், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய அடியார்கள் உடல்களில் உயிர்கள் உள்ளவரை நான் அவர்களை வழி கெடுத்து கொண்டே இருப்பேன். யார் சொன்னது? இப்லீஸ். யாரை பார்த்து சொன்னான்? ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை பார்த்து சத்தியம் செய்து சொன்னான். நான் அல்லாஹ் என்ன தெரியுமா ரிப்ளை கொடுத்தான்? என்னுடைய புண்ணியத்தின் மீது புண்ணியத்தின் மீதும் உச்சஸ்தானத்தின் மீதும் என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக என்னுடைய அடியார்கள் அவர்கள் உடல்களில் உயிர்கள் உள்ளவரை
மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுவேன். நீ எவ்வளவு இடைஞ்சல் பண்ணாலும் சரி, நீ எப்படி வலிக்கெடுத்தாலும் சரி, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருப்பார்களே ஆனால் உயிர் உள்ளவரை, அவர்கள் உடலில் உயிர் உள்ளவரை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். அன்பர்களே, அப்போ அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றான். இப்லீஸ் ஒரு பக்கம், ஆனால் நாம் நம்ம உள்ளத்துல இக்லாஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஒரு துணையாக இருக்கின்றான். ஒரே அந்த செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா, கோடாரி எடுத்துட்டு போனார், இடையில இப்லீஸ் வந்துட்டான். வந்து என்ன சொன்னா, எங்க போறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்க பாட்டுக்கு நீங்க இபாதத்தை செய்ய வேண்டியது தானே. அவர்கள் பாட்டு அவர்கள் இபாதத்தை செய்யறாங்க மரத்தை பார்த்து, நீங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டான். அவரு சொல்லிட்டாரு, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், போய் ஒண்ணுமே இல்லை மரத்தை வணங்குறாங்க அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாரு. பார்த்தா கோடாரிய பிடிக்கிட்டான். நீ எப்படி வெட்டுவ பார்க்கலான்னு அவர் ஒரே அடிதான் அடிச்சாரு. இப்லீஸ் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஒரு அடி தாங்கல, கோடாரி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. கோடாரி எடுத்துட்டு திரும்பி கோடாரி எடுத்துட்டு போயிட்டாரு. திரும்பி வந்தார். வந்து இப்போ ஷைத்தா இப்லீஸ் சொன்னா, பார்த்தீங்களா வலி எப்படி கெடுப்பான்னா, இப்லீஸ் நிறைய சம்பவங்கள் இருக்கு. உலக ஆசாபாசங்களை தான் ஷைத்தான் காட்டுவான். வலி கெடுக்கணும் எப்படின்னா உலக ஆசாபாசங்களை காட்டுவான். பொன்னாசை, பெண்ணாசை, பண ஆசை, அப்புறம் என்ன புகழாசை, இதை வச்சுதான் ஷைத்தான் வலி கெடுப்பான். இப்போ அவரு வந்தார் இல்லையா, அப்போ அவர் சொன்னா, இதை பாருங்க, உங்களுக்கு 4 பொற்காசுகள் தர. எப்படி தர அப்படின்னா, நீங்க தூங்கி எழுந்த உடனே 4 பொற்காசுகள் இருக்கும், 4 பொற்காசுகள் இருக்கும். ஆனா அவர் பார்த்தா அப்படி சொல்லிக்கிட்டே, அதாவது திருப்பி திருப்பி பிரெயின் வாஷ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் இருக்கு, குர்ஆன்லயே இருக்கு, அதை சொன்னா லேட் ஆகிடும். அதனால 10 நிமிஷம் தான். இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான்னா அந்த சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசுவோம். குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். இப்போ இந்த மனிதர் திரும்பி வந்தார், கோடாரி எடுத்துட்டு வந்தார். சொன்னார், நீங்க காலையில எழுந்து படுக்கையில இருந்து பார்த்தீங்கன்னா 4 பொற்காசுகள் இருக்கும். சரி பார்த்தார் அவரு, 4 பொற்காசுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். முதல் நாள் எழுந்து பார்த்தாரு, 4 பொற்காசுகள் இருந்துச்சு. சரி நமக்கு வந்துடுச்சு. 2வது நாள் பார்த்தாரு, 4 பொற்காசுகள். 3வது நாள் பார்த்தாரு, தூங்கி எழுந்து படுக்கையை பார்த்தா 4 பொற்காசுகள் இருந்துச்சு. 4வது நாள் பார்த்தா பொற்காசுகள் இல்லவே இல்லை, காசே இல்லை. மிக கோபமாயிடுச்சு. ஷைத்தான் என்னை ஏமாத்திட்டான். என்ன சொன்னாரு? இப்லீஸ் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னாரு. கோடாரியை எடுத்துட்டு வந்தார், நேரா வந்தாரு. கேட்டான் ஷைத்தான், எங்க போற அப்படின்னு கேட்டான். முதல்ல பயந்து கேட்டான், இப்ப என்ன கேட்டான்? நீ எங்க போறன்னு கேட்டான். இப்ப அவர் மன்னர், நான் அந்த மரத்தை வெட்ட போறேன்னா. ஒரே தட்டு தான், அந்த ஒரு தட்டுல இப்லீஸ் கீழே வந்துட்டான். இப்ப இப்லீஸ் ஒரு தட்டு தட்டுனா கீழே வந்துட்டான். அந்த மனிதர் கீழே வந்துட்டார். இப்லீஸ் கை தொட்டி அந்த சிரிச்சான, நீ உன்னுடைய பலம் முதல்ல பார்த்தேன், இப்போ ஒண்ணுமே இல்லையா உன்கிட்ட. இப்போ இவரு ஒண்ணுமே புரியாத அப்படியே இருக்க சொல்ல ஷைத்தான் சொன்னானா, நீ முதல்ல வந்த தெரியுமா, இக்லாஸோட வந்த, அல்லாஹ் உனக்கு உறுதுணையா இருந்தான். இப்போ நீ வந்த தெரியுமா, உனக்கு 4 பொற்காசுகள் உனக்கு வரலன்னு வந்த, உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, பலகீனமா நீ ஆயிட்ட. உடனே அவர் தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டார், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டார். அன்பர்களே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஷைத்தானுடைய சேஷ்டைகள் இருக்கதா செய்யும். நம் கண்ணாசை கொண்டும், நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, எந்த நிஸ்பத்துல ஷைத்தான் வழி கெடுப்பான்னு தெரியாது. ஆனால் அதுல இக்லாஸ் இருக்குமே, ஆனால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நிஸ்பத்துல உலக ஆசாபாசங்களை கொண்டு வரும் பொழுது நாம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இருக்குமே. ஆனால் நான் செய்தது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் என் கூட இருப்பான், அல்லாஹ் எனக்கு உறுதுணையா இருப்பான், அல்லாஹ் அதை எனக்கு லேசாக்கி தருவான், அல்லாஹ் எனக்கு வெற்றியாக்கி தருவான். அதுல நாம உறுதியாக இருக்குமே. ஆனால் அதனால அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம லா இலாஹ இல்லல்லாஹ் zikr செய்யும் பொழுது உள்ளச்ச பாட்டோட உறுதியோட, நீதான் ரப்பே என்னுடைய ஹாஜத் தருவா, என்னுடைய தேவை இது பெண்டிங்கா இருக்கு, நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், எந்த நிஸ்பத்தையும் நான் முகத்தாஜ் ஆக மாட்டேன், ரப்பே நீ எனக்கு கொடு அப்படின்னு அந்த ரப்பிடத்துல நாம கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா லேசான முறையில நம்முடைய ஹாஜத்துகள் அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்முடைய ஷிஃபா முழுமையான முறையில அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கின்றான். நம் ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக போறாங்க. அல்லாஹு தாலா அந்த பயணத்தையும் அல்லாஹ் அவரை இக்லாஸாக அந்த இறை கடமையை, 5வது கடமையை நிறைவேற்றுவதற்காக உள்ளச்சப்பாட்டோடு போகும் பொழுது அவர்களை தொடக்கூடியவர்கள், அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹு தாலா இப்படி எந்த ஒரு காரியமும் இக்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவனுடைய கிருபையை கூட நமக்கு நசீபாக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எல்லாம் zikr செய்ய போகிறோம், இந்த ஸலவாத் ஓதி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் பேசும்போது சொன்னாங்க இஹ்லாஸ்ன்னு சொல்லி, எந்த ஒரு காரியத்திலுமே இஹ்லாஸ் இருக்க வேணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப உண்மையான விஷயமா தான், நல்ல விஷயமா தான், மேன்மையான விஷயமா தான். இஹ்லாஸ்ன்னு சொன்னால் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? இஹ்லாஸ்னால் என்ன மூலம்? இஹ்லாஸாக இருக்கணும், எந்த காரியத்திலையும் இஹ்லாஸ் வேணும், இஹ்லாஸ் வேணும்னு சொல்லி நிறைய தடவை சொன்னாங்க. ஆனால் இஹ்லாஸ்னால் என்னன்றது நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத கொஞ்சம் அது சம்மந்தமாக ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அதில் இஹ்லாஸ் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் இஹ்லாஸ்னால் என்னென்னா அல்லாஹ்வுக்காக செய்யணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யணும். நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அந்த ஒரு நோக்கத்தோடு செய்யும் பொழுது தான் அதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக செய்யாத எந்த செயலுமே அது இஹ்லாஸ் இல்லாத செயல் தான். அப்போது தொழுகிறோமா, இஹ்லாஸாக தொழுவணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக தொழுவணும். அல்லாஹ்வுக்காக தொழுகிறன்னு சொன்னாலே அவனுடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு, அந்த பயபக்தி, அந்த பேணுதல், அந்த தக்வாவே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு காட்டுறதா தான் நம்ம இஸ்மாயில் சாச்சா தொழுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய தொழுகையை பார்த்தா எல்லாம் எவ்வளோ இஹ்லாஸாக தொழுகிறாங்கன்னு தானாகவே வாயில் வந்துடும் ஒவ்வொரு பார்க்கக்கூடிய மனிதருக்கும். ஏன்னா அதுதான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறது. மற்றவர்கள் பார்ப்பதற்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, ஏதோ முகஸ்துதிக்காகவோ, கடமைக்காகவோ ஏதோ தொழுவலைன்னா அல்லாஹ் தண்டிச்சிருவானே. நிறைய பேர் தொழுகை, ஐயோ இன்னைக்கு சுப்பு போலையா, சுப்பு தொழுவலைன்னா இன்றைக்கி தர்த்திரியம் முடிச்சிருமே. இங்கே எதுக்காக தொழுகிற மாதிரி தர்த்திரியம் வரக்கூடாதுன்றக்காக தொழுகிறானே தவிர இதில் இஹ்லாஸ் போச்சு. அல்லாஹ்வுக்காக தொழுவணும். தர்த்திரியம் வருது வர, நான் தொழுதே ஆவேன், இன்னைக்கு தொழுது ஆகணும். நான் என் ஷேக் சொல்லியிருக்காங்க 1000 ஸலவாத் நான் ஓதியே ஆகிடுவேன், அல்லாஹ்வுக்காக ஓதுறேன். யாரும் பார்க்கல, ரகசியமான முறையில் ஓதுறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் தர்மம் செய்கிறேன், சதகா செய்கிறேன். சதகா செய்யும்போது தெரிஞ்ச ஆட்கள், நம்ம பழகு நாட்கள்லாம் நிற்கும் பொழுது தான் சதகாவை இவர் எடுத்து கொடுப்பார். என்னமுல்ல சதகாவே தெரிஞ்சால் நிற்கிற சில ஆட்கள் இருக்காங்க. இப்போ சுபு தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சுபு தொழுதுட்டு போகும்போது வளமையாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வளமையாக வச்சுருக்குறாங்க. சில ஆட்களை பார்த்துருக்கேன், வளமையாக தினமும் ஒரு ஆளுக்கு 100 ரூபா இல்லை 50 ரூபா அவங்க காணிக்கு போட்டுருவாங்க. அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னு சொல்லி ஒரு நியத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பல பேருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்கிறது இல்லை, எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் பார்க்குறாங்களா, அந்த பார்க்கும்பொழுது அவர்களுக்காக செய்கிறது. தொழுகும் போதும் சரி, ஓதும் போதும் சரி, குர்ஆன் ஓதும் போதும் சரி, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, மற்றவர்களுக்காக செய்யக்கூடியது தான் அங்கே இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். இஹ்லாஸான செயல்னு சொன்னாலே அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இஹ்லாஸான செயல். அதனால் நாம் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யணும். பள்ளி உள்ள நுழைஞ்ச உடனே
நவைத்துல் இஅ்திகாஃப மாதும்து ஃபீ ஹாதில் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நான் அந்த மஸ்ஜிதில் அமர்றேன். அல்லாஹ் இஅ்திகாஃபை நியத்து வச்சு உள்ள போகிறது. அல்லாஹ்வுக்காக நவைத்துல் இஅ்திகாஃப மாதும்து ஃபீ ஹாதில் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலான்னு சொல்ல முதல்ல இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, லில்லாஹின்னு இல்லாமல் இருந்தது. அந்த நியத்தே செல்லாமல் போயிடும். அப்புறம் அது சொன்ன பிறகு அதை எடுத்துட்டாங்க. அப்போ லில்லாஹி அல்லாஹ்வுக்காகன்ற வார்த்தை எந்த ஒரு விஷயத்தில் இல்லையோ அந்த விஷயம் மக்பூலே கிடையாது. தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் நரகம் வச்சுருக்கான்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், வயல்ற நரகம் தொழுகையாளிக்குன்றான். அப்போ அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன் தொழுகையான்றது யாருக்காக? அப்போ அங்கே இடத்துல இஹ்லாஸ் இல்லை, பொடுபோக்கான தொழுகை, என்ன மாதிரி தொழுகைக்கெல்லாம் தண்டனை இருக்குதுன்றது அங்கே இருக்குது. அங்கே இஹ்லாஸுக்காக தொழுகை ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால அல்லாஹ்தாலா அதை குறித்து தொழுகிறான். அது எனக்கு நேரடியாக என்னுடைய மேராஜ், அது என் சம்மந்தப்பட்டது. அதில் இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் நான் நரகத்தில் தூக்கி போட்டுருவேன்றான். என்ன அதை மாதிரி தான் எந்த காரியம் செஞ்சாலும் சரி. ஹஜ்ஜிக்கு கூட நான் போன தடவை சொல்லும்போது சொன்னேன், ஹஜ்ஜிக்கு போகிறது கூட சரி, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடணும், நம்ம அன்று பிறந்த பாலகனாயிடணும், அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கணும், அந்த நோக்கத்தில் போகிறது ஹஜ்ஜி, அந்த நோக்கத்தில் போகிறது உம்ரா. ஆனால் நாம் பேருக்கு முன்னால் வெறும் மொட்டையாக இருக்குதுங்க, இந்த வருஷமாவது சீக்கிரம் போங்குங்க, அப்போ தாங்க பேருக்கு முன்னால் ஹாஜின்னு போட முடியும். இல்லை 4 பேர் ஹாஜியார் நம்மளை கூப்பிட மாட்டேங்காங்க, பேர் சொல்லி கூப்பிட்றாங்கங்க, வெறும் பேர் சொல்கிறாங்க. பேருக்கு பின்னால் ஹாஜியார் இருந்தால் அது ஒரு இது எப்படிங்க, அது ஒரு மரியாதையே வேறங்க. இந்த வருஷம் எப்படியாவது போயவனுங்க, என் பேருக்கு முன்னால் ஆஜியாரும் இல்லை பின்னாலே ஆஜியாரில் அவ்வளோ ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, என்னை கூப்பிடும்போது வெறும் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் ஆஜியார்னு கூப்பிட்டாங்க, நம்மளை வெறும் பேரை சொல்லி கூப்பிட்டான். அந்த இடத்த அது என்னாச்சு, பேருக்காக. அந்த வருஷம் அவர் ஹஜ்ஜிக்கு போனால் அது பேருக்காக ஆச்சு. ஏன்னா அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எதை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதாக இருக்கணும். தர்மம் செஞ்சாலும் சரி, நாம் தர்மம் செஞ்சிட்டோம்னா நம்மளோட பலா முசிபத்து நீங்கிருச்சு. அதெல்லாம் சதகத்துல் பலா வல் கலா, தலையெழுத்து தக்தீரா கலா கதிர பலா முசிபத் சோதனைகள்லாம் அது நீக்கிறோம் சொல்லலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்குண்டான கூலி அது. ஆனால் செய்யக்கூடிய செயல் அந்த கூலியை நோக்கம் வச்சு செஞ்சிடக்கூடாது. பலா முசிபத் போயிடும் அதனால தான் நான் செய்கிறேன் அப்படி இல்லை. இந்த செயலை செஞ்சால் அந்த கூலி கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த செயல் செய்யறது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தட்ட முஹப்பத்து வச்சாலும் அல்லாஹ்வுக்காக வைக்கணும், ஒருத்தட்ட கோவப்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ் நம்மளை விட்டு அதை பாதுகாக்கணும். எதை நமக்கு தீய செயலை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். சமுதாயம் ரொம்ப 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 சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அடுத்த தடவை பேசுகிறேன், நிறைய நேரம் ஆயிடுச்சு. அதனால் நாம் ஜிக்கர் செய்யும் போது சரி, இந்த ஜிக்கரை செய்கிறது கூட யாருக்காக செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். பள்ளிக்குள்ளே வந்தால் அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஒருத்தரை பார்த்து சிரிச்சா அல்லாஹ்வுக்காக சிரிக்கணும். ஒருத்தரை பார்த்துக்கோ. இதெல்லாம் நீங்கள் அந்த சாச்சாவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கீங்களா? சாச்சாவுடைய லைஃப் பாருங்களேன். திடீர்னு சில ஆளை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக முறைச்ச மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஆள்கிட்ட அல்லாஹ்வுக்கு முரணான செயல்கள் அப்படியே பார்க்கும்பொழுது இப்படி இருக்காப்புல இப்படி இருக்கு, அந்த பார்க்கும்போது அதில் ஒரு கராகத்தை காட்டுவாங்க. அதே ஒரு முகப்பத்தை காட்டும் போது சரி அல்லாஹ்வுக்காக காட்டுவாங்க. அந்த அந்த அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நடத்தை, போக்குவரத்துலாம் பார்க்கும்போது சாச்சா கணிச்சிடுவாங்க, இவர் அல்லாஹ்வுக்காக செய்கிறான்னு. அதனால் அது செயல் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக. சாச்சா ஒவ்வொரு செயலும் செய்யணுமாப்பா, இதுலேருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சா போதும்பா, அல்லாஹ் நம்மளை பாவத்தை மன்னிச்சா போதும்பா, அல்லாஹ்வுடைய பிடியிலேருந்து தப்பிச்சா போதும்பான்னுவாங்க. எந்த செயலையும் செஞ்சு இதுலேருந்து இதை காரணமாக வச்சு அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு விட்டா போதும்பா. ஆக மக்சது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். அப்போ இஹ்லாஸ் அது இவ்வளோ நேரம் இஹ்லாஸை பற்றி சொன்னாங்கன்னா, அந்த இஹ்லாஸ் நமக்கு வரணும்னு சொன்னால் இஹ்லாஸுடைய மக்சதே அல்லாஹ்வுக்காக செய்கிறது. அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சரி அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். உம்ரா செய்கிற பாக்கியம் சரி, மதீனாவுக்கு போகிற பாக்கியமும் சரி. மதீனாவில் போய் நம்ம பயங்கரமான பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. மதீனாவில் இருக்குது, மக்காவில் இருந்து அங்கே தாயிஃப் போகிறாங்க, அங்கே போனால் ரோப் காரில் போகலாமா, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதுவா இது, இந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அங்கே தாயிஃப் போனால் என் ஹபீப் நாயகம் நடந்து போன இடத்த நான் பார்க்கணும். அங்கே பெரியவங்க அடங்கியிருக்காங்க, இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அடங்கியிருக்காங்க, அந்த தர்பாருக்கு போகணும், அவங்களுடைய துவாவை வாங்கணும். அதன் மூலிமா அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தம் கிடைக்கணும். எந்த செயலையுமே சரி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக. ஹஜ்ஜிக்கு போய் எல்லாத்துலையும் சரி, சதகாலேருந்து தர்மலேருந்து பள்ளிக்கு வரதுலேருந்து தொழுவுறதுலேருந்து சரி, நோம்பு பிடிக்கிறதுலேருந்து எதுவுமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். தவிர சொந்த சுய விருப்பத்துக்காக, சுய சந்தோஷத்துக்காக, முகஸ்துதிக்காக, பேருக்காக, புகழுக்காக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருப்பதுக்கு பெயர் தான் இஹ்லாஸ்.
அந்த இஹ்லாஸான காரியம்தான் அல்லாஹ்வுக்காக செய்கிறது. அதனால் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம வாழ்நாள் முழுக்க தரட்டும். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். ஜிக்கரில் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி சொல்லும் பொழுதே நம்ம சிந்தனையில் வந்துடணும். வளமையாக நம்ம பேசும்போது இந்த இடத்துல பேசுகிறதே துனியா சம்மந்தப்பட்ட பேச்சோ இல்லை வீணான பேச்சோ வெளி சம்மந்தப்பட்ட சம்பவங்கள் வேறு எந்த பேச்சுமே பேசுறது கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு வார பயானையும் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் ரசூலை பற்றி தவிர வேறு எந்த செய்தியுமே இருக்காது. ஆனால் ஏதாவது குறை சொல்லணும்னு ஒரு சிலருடைய நிலைகள் மனநிலைகள் இருக்கும். இங்கே என்ன மஜ்லிஸ் நடத்துகிறாங்க, 2 பேரும் உட்காந்து பேசி இங்கே என்ன அதாவது ஒருத்தர் செஞ்சால் ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா கூட செஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியலையா தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச குறைய சொல்லி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கெடுப்போமேன்னு சொல்லி ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு துணை போயிடக்கூடாது. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாக்கட்டும். சதகா பிச்சை ஃபைசான் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு 2 நாள் 2 வாரம் 3 வாரம் யாரையாவது பேச சொல்லுங்களா பார்க்கலாம். என்ன அதுக்கு நான் 10-100 குறிப்பை உட்காந்து போய் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இங்கே ஒரே தலைப்பில் உட்காந்து 40 50 100 120 வாரம் பேசியிருக்கோமா ஒரே தலைப்பு தான் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை பேசுகிறோம், அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது, ஸலவாத் இது தான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் இப்போ மகான்கள் நல்லவர்களுடைய துவா பிச்சையில் அவங்க காலை பிடிச்ச பரக்கத்தில் அது ஏதோ அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்துருக்குறான். அதனால் எல்லோர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை என்னவா மாறிடணும்னா கலிமாவோட வாழ்க்கை மாறிடணும். நாம் செய்யக்கூடிய செயல் நம்ம ஷேகுமார் கையை பிடிச்சதே மக்சது என்ன, அவங்க பையத் கொடுக்கறதே என்னென்னா யாதஹக்கு யாஃப்தஹக்கு யாதஹக்கு அலத்தவாம் யாஃப்தஹக் அலத்தவாம், அதாவது அல்லாஹ்வை அடைவதும் அல்லாஹ்வில் அர்ப்பணமாவது. அப்போது எனக்கு அந்த உருது வார்த்தை மறந்துடுச்சு. அல்லாஹ்வில் அர்ப்பணமாவது, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வில் அர்ப்பணமாவது, அல்லாஹ்வை அடைவதுன்னா என்ன, எந்த செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் என் தேவையை பூசினான்ற அந்த உணர்வோடு வாழணும், அந்த உணர்வோடு செய்யணும். கேட்கறதும் சரி கொடுக்கறதும் சரி மினல்லா இல்லல்லா, கொடுக்கறதும் சரி வாங்குறது சரி எல்லாமே அல்லாஹ்விலிருந்து தான் நடக்கிறது. நான் மக்சூத இல்லல்லா நஃபா தரர் மினல்லா, நன்மையும் தீமையும் அல்லாஹ் பொறுத்து நடக்கக்கூடியது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி வாழ்றது. இந்த நோக்கத்துக்கு தான் மக்சூத் பையத் கொடுக்குறாங்க. தவிர நம்ம அதாவது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸ் சொன்ன பாருங்க, அந்த இடத்துல கூட இஹ்லாஸ் நமக்கு அடி வாங்கிடுது. என்ன தெரியுங்களா, போய் ஷேக்மார்கள்ட்ட மகான்கள்லாம் போய் பாடுறா, அவங்க துவா செஞ்சாங்கன்னா தரித்திரியம் போயிடும், அவங்க துவா செஞ்சால் பரக்கத்து வரும், அவங்க செஞ்சால் நல்ல வியாபாரம் நடக்கும். கடை திறக்கிறாங்களே குரான் ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து சந்தோஷமான முறையில் கடை திறப்போம், அந்த நோக்கத்துக்காக குரான் ஓத கூப்பிட்றாங்களா? குரான் ஓதிட்டு போனால் அங்கே இருக்கிற பலா முசிபத்து போவோம். எல்லா இதுலேயுமே சுயநலம் தான் இருக்குதே தவிர அல்லாஹ்வுக்காக செய்கிறது இல்லை. அதனால் பையத்து வாங்கும்போது கூட நம்ம என்ன நோக்கத்தில் பையத்து வாங்குகிறோம், பெரும்பாலானவருடைய நிலை ஷேகுமார்கள் கிட்ட போய் பையத்து வாங்கிட்டா முசீபத்தெல்லாம் போயிடும், நம்ம நோக்கம் பரக்கத்து வரணுமென்றதுக்காக பையத்து வாங்க. பையத்து வாங்கினால் பரக்கத்து வரும், ஏன்னா அல்லாஹ்வை காட்டி கொடுத்துருவாங்க, அல்லாஹ்வில் அர்ப்பணமாக்கி விட்டுருவாங்க. அதனால் கேட்குறதும் வாங்குறதும் பெறதும் மினல்லா எல்லாமே அல்லாஹ்கிட்ட அவர் பெற்றுக்கிடுவார். அல்லாஹ் அவனுடைய கஜானாவை நம்ம காலடியில் கொட்டி கொடுப்பான். அது வேறு விஷயம். ஷேகுமார்கள் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போகிறது யார் எதுக்காக போகணுன்னா அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை பற்றுக்கணும், அல்லாஹ்வை பற்றி அறியணும். இந்த நோக்கத்தில் தான் பையத்து வாங்குறது. அதனால் எந்த செயல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோமா, நம்ம ஜிக்ரில் சிந்தனையில் கொண்டு வந்துடணும். சர்வகோடி சிருஷ்டிகளோடு எல்லா தேவையும் மௌலாய ரப்பு தான் பூர்த்தி செய்கிறான். அதில் நான் நாவை கொண்டு சொன்னது மட்டும் இல்லையா, அல்லாஹ் கல்பால் நான் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், உண்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த சிந்தனையில் உறுதிப்பாடோடு நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஜிக்ர் செய்யும்போது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறோ, என்னென்ன ஹாஜத்துகள் இருக்குதோ அத்தனையும் மௌலாவின் பக்கம் சொல்லிட்டு இதெல்லாம் தேவை நீ தான் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, எனக்கு இதமாக நம்ம ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தை நமக்கு வாஜிபாக்கி அருள்வானாக. ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் لا حضرت النبي المصطفى حبيب المصطفى شفيع المصطفى نبي المصطفى محمد المصطفى صلى الله عليه وسلم وخصوصا الله جميع الانبياء والاولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وخاصه روح جميع المسلمين وآل كل منهم وصحبه اجمعين. الفاتحه. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن تصلي عليه
صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين بالسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا شيخ زندار دار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا نتهشاد أبل عالم بادشاہ قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معين الچشتی الأجمير قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا میران صاحب قادر علی شاہون حمید ناہوری قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد ولي الله قدس الله سرہ العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا شاد الإناهم قدس الله سرہ العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا مربينا نور شاه سرکار قدس الله سرہ العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا ظهور شاه سرکار قدس الله سرہ العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا فیض شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا روح شیخنا سیدنا جمال شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا روح شیخنا سیدنا سید عامر کلیمی شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا روح شیخنا سیدنا دسہیر بابا قدس اللہ سرہ العزیز، وخاصة إلى روح تنویر علی شاہ اسماعیل چچا قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأنوارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم عزنا عزة واسعة، اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. يا الله ربي رحمن கிருபையில் நாயனே எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் உன்னுடைய கிருபை கருணை ரஹம கொண்டு மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ ரகசித்தோ பிராசித்தோ வேண்டுமென்று செய்த எல்லா வகையான பாவங்களையும் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், குறிப்பாக எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதரருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், உறவினர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், நண்பர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், உலகத்திலே உள்ள எல்லா இஸ்லாமியருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் முன்னோர்களும் யார் யாரெல்லாம் ஹபராலியாக வஃபாத்தானார்களோ, ஹபருக்கு சென்றார்களோ, அந்த இஸ்லாமியர்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயிலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமான்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமான்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாமே எல்லான கிருபியாளனே, எங்களுக்கு ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், இஹ்லாஸான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஈமான்தாரியாக இறுதி மூச்சு வரை இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் மூச்சு பெறுவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலான உயிருக்கும் உயிரான இருள் சரதான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்து அவர்களை பார்த்த அந்த சந்தோஷத்தில், அந்த பேரின்பத்தில், அந்த கொண்டாட்டத்தில், அந்த குதூகலத்தில், அந்த மகிழ்ச்சியில் சக்கராத் வேதனை தெரியாமல் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டே எங்கள் நாயகத்தினுடைய பார்த்த உற்சாகத்திலேயே அவர்கள் காலடியிலே எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாமே இல்லான கிருபியாளனே,
எங்களுக்கு உன்னுடைய கிருபையை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா, உன்னுடைய கருணையை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா, உன்னுடைய ரஹம் அதிகப்படுத்தக்கூடிய அல்லா, உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு வாஜிபாக்கக்கூடிய அல்லா. அல்லா ரப்பே ரஹ்மானே, நாங்கள் கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அதற்குண்டான வசதி வாய்ப்பையும் மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லா, நாங்கள் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. இப்போ புனித ஹஜ்ஜுக்கு யார் யாரெல்லாம் சென்று இருக்கிறார்களோ செல்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ சலாமத்தையும் ஆஃபியத்தையும் பாதுகாப்பையும் நிம்மதியும் கொடுத்து அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய சீதோஷ நிலைகள் வெயில் வெப்பங்களை தாங்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் பாதுகாப்பையும் கொடுத்து உன்னுடைய கார்மானத்தில் அவர்களை கிருபையில் அரவணைச்சு நீங்கள் சலாமத்தான முறையில் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜி செஞ்சு அவருடைய பயணத்தையும் லேசாக்கி கொடுத்து அவர்களை குடும்பத்தோடு நீ நிம்மதியோடு வந்து சேர்த்து அனுப்புவாய் அல்லாஹ். அல்லா ரப்பே ரஹ்மானே, பலவரோட ரமலான் மாதத்தை எங்களை நசீபாக்கக்கூடிய அல்லா, எங்களுடைய 100வது வயசுலையும் கதிரடைய இறைவன் நசீபாக்கக்கூடிய அல்லா. அல்லா ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயனே அல்லா, எங்களுக்கு எல்லா வகையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லா. இந்த சலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் இதற்காக செலவிடக்கூடிய எல்லாருடைய ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நீ உன்னுடைய கிருபையை கொண்டு நிறைவேற்றல்வாய் அல்லா. அவர் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் ஈமானையும் சீமானையும் விலாயத்தை கொடுத்து கோடீஸ்வரா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. அல்லா ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயனே, எங்களுடைய கொமுர்களெல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கொமுர்கள் எல்லாம் சாலிஹான முறையில் வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களில் யார் யாருக்கெல்லாம் கொமுருக்கோ அந்த கொமுருக்கெல்லாம் அழகான ஜோடி பொறுத்ததை அமைச்சக்கூடிய அல்லா. எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணமாக எல்லோரும் திருமண பாக்கியத்துக்குரிய அல்லா. யா அல்லா, சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுத்து அவர்களுடைய கல்யாண வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை ஆக்கியிருக்கோல்லையா. கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லா. யா அல்லா, யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்ல ஒழுக்கமான குழந்தைகளாக, அறிவு ஞானமுள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்தப்பட்டதாரிகளாக, ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, ஆரிஃபீன்களாக, முத்தகீன்களாக, டாக்டர்களாக, கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக, நல்ல தக்தீருடைய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்த நல்ல தலையெழுத்தாக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிராமல் பாதுகாத்திரியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கெட்டவர்கள் தீயவர்கள் சுஹபத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா. அல்லா, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லா ரசூலுக்கு பொருத்தமான சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் வசந்த காலமாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கணும் அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பேரின்பமான வாழ்க்கையாக இருக்கணும் அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லா ரசூலுக்கு உண்டான உகந்ததான வாழ்க்கையாக இருக்கணும் அல்லா. அல்லா, கிருபையாளனேக்கெல்லாம் மேலான கிருபையாளனே, எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்த நல்ல தலையெழுத்த ஆக்கிறியா அல்லா. அல்லா, எங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும் அல்லா. அல்லா, எங்களுடைய பிள்ளைகளுடைய சுஹபத்து நல்லவர்கள் சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியது, வழிமார்கள் நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. அல்லா ரப்பே, கடன் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, வறுமை இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, பஞ்சம் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, பலா முசிபத்து இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, விபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகளை விட்டு பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா. யாரெல்லாம் ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்துறியா அல்லா. யாரெல்லாம் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது உன்னுடைய கிருபை இருந்தால் தான் வர முடியும் அல்லா. எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நேர்மையாக நீதமாக நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. அல்லா, யார் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீ இருக்கிற அல்லா. அல்லா, உன்னுடைய கிருபை எங்களுக்கு இருக்குது அல்லா. அல்லா, நீ எதை செஞ்சாலும் கையில தான் அல்லா செய்வ. அல்லா, உன்னுடைய கிருபை ஆதரிச்சு கேட்குற அல்லா. அமையக்கூடிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுக்கும் உலக மக்களுக்கும் நேர்மை செலுத்தக்கூடிய நீதிமானவர்களாக ஆக்கி அருள்வாய் அல்லா. இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்யும் எண்ணம் இருந்தாலும் அவருடைய கல்ப நீ மாத்திரியா அல்லா. அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லா. அல்லா, அவர்களுக்கு பேணுதலை கொடுத்துறியா அல்லா. அவர்களுக்கு நல்ல பொறுப்புதலை கொடுத்துறியா அல்லா. அல்லா, கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பக்கூடிய அல்லா. பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பக்கூடிய அல்லா. காசா மக்களுக்கு பாதுகாப்பக்கூடிய அல்லா. உலகத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளோட்டு நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா. உன்னுடைய கிருபையை கருணை ஆதரவு வச்சு நாங்கள் கேட்குறையா அல்லா. எங்களில் யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை அவருக்கு அழகான வேலை வாய்ப்பக்கூடிய அல்லா. யார் யாரெல்லாம் அழகான உத்தியோகத்தை தேடுறா அவர்களுக்கு அழகான உத்தியோகத்தை கூடிய அல்லா. அரசாங்க
அங்கே வேலை வாய்ப்பு கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யாரையெல்லாம் வியாபாரம் செய்யறது வியாபாரத்தில் பறக்கச் யா அல்லாஹ், தொழில்துறையில் பறக்கச் யா அல்லாஹ், சொத்து சுகத்தில் பறக்கச் யா அல்லாஹ், ஆயுசில் பறக்கச் யா அல்லாஹ், ஆரோக்கியத்தில் பறக்கச் யா அல்லாஹ், ஆஃபியத்தில் பறக்கச் யா அல்லாஹ், பிள்ளைக்குட்டியில் பறக்கச் யா அல்லாஹ், குடும்பத்தில் பறக்கச் யா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கை கூடிய அல்லாஹ். எங்களை யாரையெல்லாம் வியாதிஸ்தர்கள் அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, மருத்துவமனையில் சோதனைகள் வேதனைகள் செலவினங்கள் கஷ்டங்கள், மருந்து மாத்திரைகள் செலவினங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் விட்டு சோதனைகள் விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் நோய் நொடியில் மருத்துவமனையில் இருக்கா அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவை கொடுத்து அவர்களை குடும்பத்தோடு சலாமத்தாக சந்தோஷமாக சேர்த்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் செலவினங்கள் வராமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். காவல் நிலையத்துடைய குழப்பங்கள் கஷ்டங்கள் செலவினங்கள் வராமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பொறாமை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எதிர்ப்புகளை விட்டு பாதுகாத்துறியா, ஆதிக்கத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மத்தியில் ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் நிரந்தரமான சொந்த வீடு வாசலக்கூடிய அல்லாஹ், நிரந்தரமான சொத்து சுகத்தக்கூடிய அல்லாஹ், நிரந்தரமான சந்தோஷத்துக்குரிய அல்லாஹ், நிரந்தரமான நிம்மதியக்கூடிய அல்லாஹ், நிரந்தரமான உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். என் கண்ணாலும் காதாலும் நாவினாலும் கையினாலும் கரங்களாலும் எங்களால் எந்த விதமான பாவங்கள் நிகழ்ந்திராமல் நீ பாதுகாத்து கிருபை செஞ்சியா அல்லாஹ். பலா முசீபத்தில் விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். வானம் பூமியிலிருந்து இறங்கக்கூடிய எல்லா முசீபத்தில் விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். சுனாமி, புயல், மழை, நிலநடுக்கம், பூகம்பம் போன்ற எல்லா விதமான சீற்றங்களை விட்டு நீ எங்களை பாதுகாத்து சலாம் தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் கல்புல அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களோட நாவில் சதா அல்லாஹுல ஜிக்ர் செய்யக்கூடிய, கலிமா ஓதக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, அதிகப்படியாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் பொய் புரட்டுகள் ஃபித்னா ஃபசாதுகள் வீணான பேச்சுகள் பேசாமல் எங்கள் நாவை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே எங்கள் உயிரில் மேலான உயிருக்கும் உயிரான ஈருவ சர்தாரான பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கி கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிறியா அல்லாஹ். வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். இதுவரைக்கும் நீ உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு நீ நசீபாக்கணே அல்லாஹ். அதற்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறையா அல்லாஹ். இனி வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸ்லேயே எங்கள் வாழ்க்கையை நீ அர்ப்பணமாக்கிறியா அல்லாஹ். ஸலவாத் ஓதுறதே எங்களுடைய முழு நேர மூச்சாகவும் பேச்சாகவும் தொழிலாகவும் ஆக்கிறியா அல்லாஹ். நாங்கள் ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ். ஸலவாத் ஓதுறதுல பேரின்பம் காணக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஸலவாத்து தான் எங்களுடைய சந்தோஷம், ஸலவாத்து தான் எங்களுடைய நிம்மதியாக எங்களை ஆக்கி கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லாஹ். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.